أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على حي على حي على الفلاح. حي على الله
لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة الصلاة
السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகும். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இம்மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவருடைய ஆலோசனையும் இல்லாம தனிப்பட்ட தன் இஷ்ட பிரகாரம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 7 வானங்கள் 7 பூமிகளை படைச்சு அல்லாஹ் அவனுடைய தனி இஷ்ட பிரகாரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்பினங்கள் அல்லாஹ் படைத்து அதுல மனிதர்கள் என்னவங்களை அல்லாஹ் சங்கையான படைப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி வச்சிருக்கிறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, மனிதர்கள் என்ற ரீதியில ஒரு கணவனாக அல்லது ஒரு பொஸ்ஸாக அல்லது நாங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளாக அல்லது சமூகத்துல ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும்
ஒவ்வொரு விதமான மதிப்பீடு இருக்குது. ஒவ்வொருத்தருடைய பெருமதியும் வேறு. என்னுடைய மனைவி இடத்துல என்ன பற்றி ஒரு கணவனாக என்னுடைய பெருமதி வேறு, என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில என்னுடைய பெருமதி வேறு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பெருமதி, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அந்தஸ்து. என்ற பெயரை சொல்லி இன்னிடத்துல போய் உதவி கேட்டா ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்? என்னுடைய பெருமதி அந்த இடத்துல என்ன? என்னுடைய மஹல்லாவுக்கு மத்தியில, என்னுடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு மத்தியில என்னுடைய பெருமதி என்ன? சமூகச்சாரிடத்துல, நான் வேலை செய்யற இடத்துல ஏண்ட பெருமதி என்ன என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெருமதி இருக்கும் சமூகத்திடத்துல. அன்பின் இஸ்லாமியர்களே, மனைவியுடைய பார்வையில நான் எப்படியான கணவன் என்ற பெருமதி, என்ற பிள்ளைகளுடைய பார்வையில எப்படியான வாப்பா என்ற பெருமதி, சமூகத்துக்கு மத்தியில நான் எப்படியான ஒரு ஆள் என்ற பெயரை சொன்னா அதனுடைய பிரதிபலன் ரிசல்ட் என்ன என்றதை வச்சு ஒரு சமூகத்தோட வாழ்ந்த ஒரு மனிதனாக சமூகத்திடத்தில் என்னுடைய பெருமதி என்ன என்றதையும் தாண்டி ஒரு முஃமின் என்ற வகையில அல்லாஹ்விடத்துல என்னுடைய பெருமதி என்ன? ஏண்ட பெயரை ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்துல சொன்னா, அல்லாஹ்விடத்துல இந்த அடியானுடைய பெயர் சொல்லப்படும் பொழுதும் அல்லாஹ்விடத்துல என்னுடைய பெருமதி என்ன? மா கீமத்துக இன்தல்லாஹ், அடியானே அல்லாஹ்விடத்துல உன்னுடைய மதிப்பீடு என்ன என்றது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஸ்லிமாக நானும் நீங்களும் எங்கட உள்ளத்தோட எங்கட நஃப்ஸோட நானும் நீங்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், மா கீமத்துக இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய பெருமதி என்ன? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்றா கம்மின் மஷ்ஹூரின் ஃபில் அர்தி, பூமிக்கு மேலால பிரபல்யமான எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. அஷேக் என்று சொல்லி அவருடைய பெயரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அல் ஹாஃபில் என்று சொல்லி சொன்னா தெரியும். அல் ஹாஜ் என்று சொல்லி இவருடைய பேர் இந்த இடத்துல சொன்னா தெரியும். என் பேரை இந்த இடத்துல போய் யூஸ் பண்ணினா அதோட பவர் எப்படி இருக்கும்? கம்மின் மஷ்ஹூரின் ஃபில் அர்தி, பூமிக்கு மேல வாழக்கூடிய எத்தனையோ பிரபல்யமான மக்கள் எங்கட டிகிரியை சொன்னா, எங்கட பட்டத்தை சொன்னா அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் மஜ்ஹூலுன் ஃபிஸ் ஸமா, வானுலகத்துல எங்கட பேர் தெரியாம இருக்கலாம். பூமிக்கு மேல பிரபல்யம், இவங்களோட பேரை சொல்லி எதையும் சாதிச்சு கொள்ளலாம் என்ற எத்தனையோ பிரபல்யமானவங்க மஜ்ஹூலுன் ஃபிஸ் ஸமா, வானுலகத்துல மலக்குமார்களிடத்துல இந்த மனிதனுடைய பெயர் சொன்னா தெரியாது. மலக்குமார்களிடத்துல அடிக்கடி பேசப்படக்கூடிய பெயர் கிடையாது. மலக்குமார்கள் இவருடைய துஆவுடைய சப்தத்துக்கு முந்தி அடிச்சு கொண்டு ஓடி வரக்கூடிய அமைப்பு இருக்காது. இதே நேரம் வகம் மின் மஜ்ஹூலின் ஃபில் அர்தி, பூமிக்கு மேல எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க எந்த சபையிலையும் முன் வரிசையில சீட் கொடுக்கப்பட்டதில்லை. அவங்களோட வீட்டு கல்யாணங்கள் ஜனாசாக்களுக்கு பெரிய க்ரௌட் போறதில்லை. அவங்க தாரண்டே தெரியாது. அவங்க ஊர்ல இருக்கிறாரா இல்லையா யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு பரட்டத்தலையோட அவரும் அவர பாடும் என்று ஊர்ல மதிக்கப்படாத எத்தனையோ வயசாளிகள், பெண்மணிகள், எத்தனையோ வறியவர்கள் இருப்பாங்க. ஆனால் மஷ்ஹூருன் ஃபிஸ் ஸமா, உலகத்தில் அவருடைய பெயரை சொன்னா தெரியாது. சில நேரம் மஹல்லாவிடத்துல வந்து அவருடைய பெயரை சொல்லி கேட்டா அப்படி ஒரு பெயர் தெரியாது. பூமிக்கு மேல பிரபல்யம் இல்ல, ஆனால் மஷ்ஹூருன் ஃபிஸ் ஸமா, வானுலகத்துல இவருடைய பெயர் சொன்னா மலக்குமார்களுக்கு தெரியும். அடிக்கடி மலக்குமார்கள் பேசிக் கொள்ளப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அவரு. இவருடைய துஆவுடைய சப்தம் கேட்டா மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி எடுத்து, யா அல்லாஹ், அடிக்கடி கேட்கிற இந்த அடியானுடைய சப்தம் ஒரு ஆபத்தான குரல்ல கேக்குது, யா அல்லாஹ் அனுமதி சாயா அல்லாஹ், அவசரமா போயிட்டு அந்த அடியானுக்கு உதவி செய்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, பூமிக்கு மேலுள்ள பிரபல்யம் அது லேசி. பூமிக்கு மேல என்னுடைய பெருமதிய ஒரு இருப்பிடத்தை உண்டு பண்ணி கொள்றது இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இது கொஞ்சம் நடிச்சா போதும், கொஞ்சம் நாங்க எக் பண்ணினா எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிடும், எங்களுக்கு ஒரு மதிப்பீடு கிடைச்சிடும். இதையும் தாண்டி அல்லாஹ்விடத்துல என்னுடைய மதிப்பீடு என்ன? நான் மௌத்தாவினா, இன்றைக்கு என்னுடைய சக்கராத் வந்தா, இன்றைக்கு நான் என்னுடைய அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டா எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள அந்த மதிப்பீடு என்ன? அது எனக்கும் என் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள சீக்ரெட், யாருக்கும் தெரியாது. என்னுடைய வெளிரங்கம்
ஊருக்கு தெரியும். நான் ஒரு தொழுகையாளி, நான் ஒரு கொடையாளி, நான் இப்படியானவர் ஊர் உலகத்துக்கு தெரியும், என்னுடைய மனைவிக்கு தெரியும். ஆனால் எனக்கும் என்ற அல்லாஹுக்கும் இடையில உள்ள அந்த பெருமதி, அது எனக்கும் அல்-அஸ்ராரு பைனல் அப்தி வர்ரப், அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள சீக்ரெட் வேற யாருக்கும் தெரியாது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சஹாபாக்கள் முயற்சி செஞ்சது இதுக்குத்தான். மனிதர்கள் எதையும் பேசட்டும், பிரச்சனை இல்லை, எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள அந்த மதிப்பீடு என்ன? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கிறிஸ்டிய ஃபாதராக இருந்து இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஏற்றுக்கொள்றாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பின்னால ஒரு ரூம்ல மறைஞ்சு இருக்க சொல்லி போட்டு, அவங்களோட அவர் ஃபாதராக இருந்த அவருக்கு கீழால் இருந்த அவ்வளோ கிறிஸ்டியன்ஸையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி இவர்களுக்கு தெரியாது. கேட்கிறாரு, அப்துல்லாஹ் இப்னு சலாம் எப்படியான மனிதர்? சீதேவியான மனிதர், நல்ல மனிதர். அவருடைய வாப்பா சீதேவி, ஒரு சீதேவியுடைய புள்ள அவர் நல்ல மனிதன் என்று அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து சொல்றாங்க, நான் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது இப்ப 2 செகண்டுக்கு முன்னால இவர் ஒரு சீதேவி என்று சொன்ன அவ்வளவு பேரும் சொல்றாங்க, இவர் ஆக கெட்டவர், ஆக கெட்ட ஒரு மனிதனுடைய பிள்ளை இவர் என்று அவரோட கை கோர்த்த அவ்வளவு பேரும் இவரை திட்டிக் கொண்டிருக்கிறாங்க. இவர் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. பிரச்சனை இல்ல, நீங்க எதையும் கதையுங்க, அல்லாஹ்விடத்துல நான் ஒரு முஃமினாக மாறிட்டேன், அல்லாஹ்விடத்துல என்னுடைய பெருமதி வேற. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் எங்களுக்கு தேவை. யாரும் எதையும் கதைக்கட்டும், பிரச்சனை இல்லை, யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை. ஹஸ்ரத் பிலால் ஹபஷி, ஒரு கருப்பின அடிமை, நீக்ரோ அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர். சவத்த அரபி கிடையாது, சவத்த மனிதர் கிடையாது. அரபு உச்சரிப்ப அரபிகளை போல 100க்கு 100 உச்சரிக்க கூடியவரும் கிடையாது. ஹஸ்ரத் பிலால் ஹபஷி அழகான ஒரு சஹாபியும் கிடையாது. சில நேரம் சில சஹாபாக்கள் யோசிப்பாங்க, இவ்வளவு அரபிகள் இருக்கும் பொழுது ஏன் பிலால் ஹபஷிக்கு அதானுடைய பொறுப்பை கொடுக்கணும்? உச்சரிப்புகள் ஒரு அரபிட்ட கொடுத்தா இன்னும் பெர்ஃபெக்டா இருக்குமே. அபூஜஹல் சொல்லுவான், கருப்பு காகம் என்று ஏசுவான். ஹஸ்ரத் பிலாலுக்கு யாரும் எதையும் சொல்லட்டும், அல்லாஹ்விடத்தில் ஹஸ்ரத் பிலாலுடைய மதிப்பீடு என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா பிலால் ஹத்திஸ்னி பிஅர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம். பிலாலே, நீங்க ஸ்பெஷலா செஞ்சு வர அமல் என்ன? ஏனென்றா ஃபஇன்னி சமிஅது தஃபன அலைக பைன யதைய ஃபில் ஜன்னah. பிலாலே, உங்களோட செருப்பு சத்தம் சுவர்க்கத்துல நீங்க நடக்கிற சத்தத்தை நான் கேட்டேன். பிலால், ஸ்பெஷலா என்ன செய்றீங்க? முழு சமூகமும் கீழ்த்தரமாக பார்க்குது. அபூஜஹல் சொல்றான், கருப்பு காகம் என்றான். இன்னும் சில பேர் சொல்றாங்க, ஒரு கருப்பினத்து அடிமையினுடைய பிள்ளை என்று சொல்றாங்க. யாரும் எதையும் சொல்லட்டும், அல்லாஹ்விடத்துல சிறந்த மதிப்பீட்டை பெற்றுக் கொண்டார் ஹஜ்ரத் பிலால். அன்புக்குரியவர்களே, யாரும் எதையும் சொல்லட்டும், நான் யாருக்காகவும் நடிக்க தேவையில்லை. என் மனைவி எதையும் சொல்லட்டும், என்னுடைய சமூகம் தூக்கி தலைக்கு மேல வைக்கட்டும், இல்லாட்டி காலுக்கு கீழே வைக்கட்டும், அது நத்திங். எனக்கு அதுவல்ல பரிசு. என்னுடைய ஹயாத் கொஞ்ச காலம், என்னுடைய பிரபல்யமோ என்னுடைய பிரபல்யமற்ற தன்மையோ சொற்ப காலம். அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பெருமதி என்ன? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 30 வயதில் இஸ்லாத்துக்கு வாராங்க, 36 வயதுல மௌத்தா போறாங்க. வெறும் 6 வருஷம் இஸ்லாம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி அல்லாஹ்விடத்துல எப்படியான பெருமதி என்றா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா ஆவறாங்க. இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது. சஅத் இப்னு முஆத் மௌத்து, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது. அல்லாஹ்விடத்துல நல்ல பெருமதி அடைஞ்சு கொண்டாங்க. ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸா தூக்கி செல்லப்படுவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுனிக்கால வச்சு நடக்கிறாங்க, பெருவரல குத்தி குத்தி நடக்கிறாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் இவ்வளவு இடம் இருக்குது தானே? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஜனாஸாவுக்கு 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மிக பெருமதியான இடத்தை அடைஞ்சு கொண்டான்.
அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, இதுதான் வாழ்க்கையில தேவை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படிப்பினைக்காக ஒரு நிகழ்வு ஏற்படுத்தினான். தஃப்சீர் இப்னு கஸீர்ல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யற ஹதீஸ தஃப்சீர் இப்னு கஸீர்ல பதிவு செய்றாங்க. யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக் என்ற ஆயத்துக்கு கீழால் எழுதுறாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமையாக அஸர் தொழுகைக்கு பின்னால ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மனைவியில ஒரு மனைவி அவங்களோட வீட்டுல போயிட்டு நல்ல பியோ தேன் வரும் அவருக்கு, அத குடிச்சிட்டு வருவாங்க. 2 மனைவிமார்கள் பேசிக்கொள்றாங்க. இவர் ஒரே அங்க போறது எங்களுக்கு என்ன விருப்பம் இல்ல, அங்கிருந்து உன்னிடத்துல வந்தா நீ கேளு, என்ன குடிச்சிட்டு வாரீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நாத்தம் அடிக்குது இல்லையா, என்ன நீயும் கேளு, என்னிடத்துல வந்தா நானும் கேட்கிறேன், அப்ப சரி விளங்கி கொள்ளட்டும், இதுக்கு பிறகு அங்க போறதை தவிர்த்து கொள்ளட்டும். பேசிக்கொண்ட மாதிரியே 2 மனைவிமார்கள் கேட்கிறாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், என்னமோ நாத்தம் உண்டடிக்குது, என்ன குடிச்சீங்க? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க, இவங்களுக்கு விருப்பம் இல்ல போல. சொன்னாங்க, இன்னி ஹர்ரம்துல் அஸல், அப்படியா இண்டையோட தேன் ஹராம் எனக்கு. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இருக்கிறான், யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, லிம துஹர்ரிம் மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கினத உங்களோட மனைவிமார சட்டிஸ் பண்றதுக்காக, உங்களோட மனைவிமாருடைய திருப்திக்காக அல்லாஹ் ஹலால் என்றது நபியே நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? அன்புக்குரியவங்களை, யாரையும் திருப்திப்படுத்தி வாழ்றது நோக்கம் அல்ல. கொஞ்சம் யோசிப்போம். எங்கட பிள்ளைகளுக்காக அல்லாஹ் வானம் என்றத சில நேரம் எங்கட இறக்கத்துல செல்ல புள்ள, ஒற்ற புள்ள, ஒரு சிங்கள் இவ மட்டும்தான் என்ற இறக்கம் பாசத்துல சில பொழுது அல்லாஹ் ஹராம் என்றதை கூட அட்ஜஸ்டபிள் ஆக்க யோசிச்சிருப்போம். சில நேரம் மனைவியோடு உள்ள முஹப்பத்துக்காக இந்த கணம் யோசிப்போம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தே அல்லாஹ் கேட்கிறான், ஏ நபியே, உங்களோட மனைவிமார்களுடைய திருப்திக்காக ஏண்ட ஹலால் ஹராத்துல ஏன் நீங்க கை வைக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அந்த நிலைமை வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நண்பர்களை திருப்திப்படுத்துறதுக்காக, மனைவிய, குழந்தைகளை, சமூகத்தை, நிர்வாகத்தை, உலமாக்களை, ஜம்இய்யாவ, சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வுடைய விஷயத்துல கை வைக்கவான். தபூக்குடைய யுத்தத்துல நடந்த முக்கியமான ஒரு சம்பவம், 3 சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்க முடிச்சிட்டு வந்து விசாரணை மன்றம் வைக்கிறாங்க மஸ்ஜிது நபவியில. வராதவங்க ஏன் வரல? தபூக் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம், நீண்ட பயணம், மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, தபூக்குடைய நிகழ்வு, எல்லாரும் போகணும் என்னாங்க. சில பேர் கலந்து கொள்ளல. விசாரணை மன்றம் மஸ்ஜிது நபவியில தொழுது போட்டு ஒவ்வொருத்தராக வராங்க. வந்து சில காரணங்களை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுறாங்க. 3 சஹாபாக்கள் அவங்க யோசிக்கிறாங்க, பொய் சொல்லி தப்பிக்கொள்றதா, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்றதா? ஒரு சோதனைக்குரிய கட்டம். பொய்ய சொன்னா நபி அவங்க சரி போங்கன்றுவாங்க, நபீட்ட தப்பிடலாம், அல்லாஹ்விடத்துல தப்ப முடியாது. உண்மையை சொன்னா நபீட்ட மாட்டலாம், அல்லாஹ்ட்ட தப்பிக்கொள்ளலாம். உண்மையை சொல்லி மாட்டி 50 நாட்கள் தண்டனை அனுபவிக்கிறாங்க. யாரும் பேசலாம், ஊர்ல யாரும் பேசுறதில்ல, எல்லாம் ஒதுக்கி வச்ச மாதிரி. அன்புக்குரியவர்களே, இவங்க சஞ்சலம் தான் என்றாலும் அல்லாஹ்விடத்துல மாட்டிக்கொள்ளலை. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கையில ஆக முக்கியம் அடிக்கடி நஃப்ஸிடத்துல கேட்க வேண்டியது, ஏ மனிதா, அல்லாஹ்விடத்தினுடைய பெருமதி என்ன? இன்றைய நாள் நீ மௌத்தாபினா அல்லாஹ் உன்னை எப்படி வரவேற்பான், உன்னுடைய ரூஹ் அல்லாஹ் எப்படி கையாளுவான், உன்னுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்றதை அடிக்கடி கேட்டுக்கொள்றது. சென்ற வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு போன இடத்துல ஒரு மனிதர் கூட சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, சாதாரணமாக ஷர்ட் ட்ரௌசர் எடுத்த ஒரு மனிதர் ஒரு ஜகாத்துடைய ஃபைல் எடுத்து அவர் ஜகாத் சிஸ்டம் அவர் எப்படி செய்யறார் என்றதை கொஞ்சம் பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஹசரத், நான் எப்படி வருஷம் ஜகாத்தை கணக்கு பார்க்கிறதோ, ஒவ்வொரு முஹர்ரத்திலையும் ஹசரத் நான் கணக்கு பார்ப்பேன், ஏண்ட கடந்த இந்த ஒரு வருஷ வாழ்க்கையில எத்தனை இமாம் ஜமாத் மிஸ் ஆகிருக்குது. சுபஹானல்லாஹ், நான் கணக்கு பார்ப்பேன் ஹசரத். என்ற பழக்கம் எனக்கு 3 பிரான்ச் இருக்குது. நான் சொல்லியிருக்கிற 12 மாசமும் 365 நாளும் அதான் சொல்ல 10 நிமிடங்களுக்கு முன்னால கடையை மூடிட்டு இஸ்தாஃப் அவ்வளவு பேரும் முன்சஃப்ல இருக்கணும்.
ஒரு நாள் 15,000 இஸ்திக்ஃபார் செஞ்சுவாரு. பெருமைக்கு சொல்லல, அவருடைய ஒரு சந்தோஷத்துல சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னால எனக்கும் உங்களுக்கும் 2 நிலை இருக்குது. ஒன்று துன்யாவுல, ஒன்று கியாமத்துல. துன்யாவுல ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அந்த தக்பீருக்கும் சலாத்துக்கும் இடைப்பட்ட ஒரு 4 ரக்காத், ஒரு 2 ரக்காத், இந்த 5 நேர தொழுக இது அல்லாஹ்வுக்கு முன்னால நானும் நீங்களும் உலகத்துல நிக்கிறது. இந்த நிலை ஏண்ட உங்களோட இந்த நிலை சரியாகும் என்றா இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில இந்த மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால நானும் நீங்களும் விசாரணைக்காக நிறுத்தப்படும் பொழுதோ இன்ஷா அல்லாஹ் இந்த நிலை சரியாக இருந்தா ஆகிரத்துடைய நிலையும் சரியாக இருக்கும். இங்க அல்லாஹ்வுக்கு முன்னால நான் சரியாக நிக்க இல்லை என்றா ஆகிரத்துடைய நிலை என்னவாகும் என்றதை ஒவ்வொருத்தரும் அவருக்குள்ளால கேட்டுக்கொள்வோம், அவரவருக்குள்ளால கேட்டுக்கொள்வோம். என் இஸ்லாமியர்களே, இவ்வளவு காலமும் அல்லாஹ்விடத்துல என்ற பெருமதி என்ன, இவ்வளவு காலமும் ஏண்ட பெயரை சொன்னா மலக்குமார்களுக்கு மத்தியில பேசப்படக்கூடிய ஒரு பெயரா அல்லது தெரியாத ஒரு பெயரா, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் மௌத்து வரைக்கும் அல்லாஹ்விடத்துல எப்படியான ஒரு பெருமதிய, எப்படியான ஒரு மதிப்பீட்டை ஏற்படுத்திக் கொள்றது என்றதை யோசிப்போம். எல்லாரும் மனிதர்கள். உலகத்துல மனிதர்களாக பிறந்ததிலே 1,24,000 மனிதர்கள் மட்டும்தான் மஅசூமீன்கள், பாவம் செய்யறில்லை. 1,24,000 மனிதர்கள் மட்டும்தான் 100% பியோ பாவம் செய்யறில்லை. பாவத்துடைய சூழ்நிலை வந்தாலும் செய்யறில்லை, அல்லாஹ் பாதுகாக்கிற. அந்த 1,24,000 பேரும் நபிமார்கள். நானும் நீங்களும் பாவ உணர்வுள்ளவங்க. ஏதோ பாவம் நடந்திருக்கலாம், இஸ்திக்ஃபார் மூலம், தௌபா மூலம் நடந்தது போகட்டும். இஸ்திக்ஃபார் மூலம், தௌபாவின் மூலம், தஹஜ்ஜுதுடைய இஸ்திக்ஃபார் மூலம் எப்படி இதற்கு பிறகு எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள மதிப்பீட்டை சரிப்படுத்திக் கொள்றது என்ற விஷயத்துல கவனம் செலுத்துவோம். குறிப்பாக என்னுடைய தொழுகையுடைய விடயம். தொழுகிறோம் தான், என்ற தொழுகையால அல்லாஹ்விடத்துல என்னுடைய பெருமதி என்னவாக போகுது, அல்லாஹ்விடத்துல அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட போகுது, ஜுமாவுக்கு நான் வார டைம் ஓகேயா, அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவானா என்றது ஒவ்வொரு இபாதத்தின் பொழுதும் என்னுடைய பெருமதி அல்லாஹ்விடத்துல என்னவாக இருக்கும், என்ற இபாதத்துடைய கபூலியத் அல்லாஹ்விடத்துல என்னவாக இருக்கும் என்றத கட்டாயம் ஒவ்வொரு நாளும் நாங்க செக் பண்ணிக்கொள்வோம். எங்களுக்கு உலகத்துல யாரும் எதையும் பேசட்டும், அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்ல. ஹஸரத் பிலால போல அல்லாஹ்விடத்துல நல்ல மதிப்பீடா, அல்ஹம்துலில்லாஹ், இதோட கண்ணை மூடினா ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராதியா, சொர்க்கத்துடைய வாழ்க்கை கிடைக்கும். எனவே இஸ்லாமியர்களே, வாலிப சீதேவிகளே, இன்றிலிருந்து முயற்சி செய்வோம் அல்லாஹ்விடத்துல நல்ல மதிப்பீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய சீதேவிகளாக ஆகிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, மனிதர்கள் என்ற ரீதியில ஏதும் தப்பு தவறுகள் நடந்திருந்தா யா அல்லாஹ் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையால மன்னிச்சு நீ எங்களை பரிசுத்தமாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, மௌத்துக்கு முன்னால உண்மையான தௌபாவை நஸீபாக்குவாயாக. மௌத்துக்கு முன்னால உண்மையான ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், உயிருள்ள வரைக்கும் தொழுகையை மிகச்சரியாக நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல மிகச்சரியாக தொழுகைகளை பேணுதலாக தொழுது வரக்கூடிய சீதேவிகளாக யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னிடத்துல நன்மதிப்பை பெற்ற சீதேவியான அடியார்களாக வாழ்ந்து மௌத்தாவக்கூடிய தௌஃபீக நம் அனைவருக்கும் நஸீபாக்குவாயாக. உலகத்துல எது நடந்தாலும் ஆகிரத்துல தோற்று பெற்றுடாம ஆகிரத்தினுடைய வெற்றியாளர்களாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத்ல சுவர்க்கத்தை பார்த்த வண்ணம் சிரிச்ச முகத்தோட ஷஹாதா கலிமாவோட யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் மூத்த நசீபாக்குவாயாக. உன்னிடத்துல உன்னுடைய நெருக்கத்தை மிகச்சரியாக அடைந்து கொண்ட ஸ்ரீதேவிகளாக மௌத்தாவி மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைந்து கொள்ளக்கூடிய ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. அத்துணை பேரும் என்னென்ன கஷ்ட நஷ்டங்களோடு வந்து அமர்ந்திருக்கிறோமோ ரஹ்மானே, அத்துணை பேருடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்குவாயாக. யா அல்லாஹ், ஓலவல் செய்யக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, அந்த வாலிப யுவதிகளுக்கு எதிர்காலத்தை ஒளிமயமாக ஆக்குவாயாக. இஸ்லாமிய உணர்வோடு வாழ்ந்து மௌத்தாவக்கூடிய நல்ல மௌத்த நசீபாக்குவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى يا أيها النبي لما تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته وأهل بيته أجمعين وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبه الله في أصحابه لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تسوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون